ஹலோ, இன்றைக்கி நாங்கள் கார சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த சேமியா பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் சேமியா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு 2 தக்காளி, மீடியமான சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பிங்க் கலரில் வர மாதிரி நாங்கள் வறுத்துக்கலாம். பாருங்கப்பா, இந்த மாதிரி பிங்க் கலரில் ஆயிடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு. இது மாதிரி தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மேகி மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 1.5 கப்பு, இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் இந்த பாக்கெட் சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவுக்கான தண்ணீர் இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பாருங்கப்பா, நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டுட்டேன். இப்போ கொதி வந்துட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கப்பா, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சேமியா எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சேமியா போட்டதுக்கப்புறமா நல்லா வேகட்டும், மூடி வச்சு மூடிடலாம். பாருங்கப்பா, சேமியா எப்படி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த அளவு தண்ணி போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கொலன்னு ஆகாமல் நல்லா வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. உங்கள் கார சேமியா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.